நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் 30 லாரிகள் மூலம் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் கேரளத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட நிலையில் அதனை அகற்ற வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் கேரளாவிலிருந்து ஆய்வு செய்த பிறகு தற்பொழுது 30 லாரிகளில் மருத்துவ கழிவுகள் அகற்றம் செய்யப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மருதுபாண்டி. 30 லாரிகளில் மருத்துவ கழிவுகள் தற்பொழுது அகற்றப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எவ்வளவு நேரமாகும் இந்த மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு? யாரெல்லாம் கண்காணிப்பு பணியில் இருக்கிறாங்க? கார்த்திகா, திருநெல்வேலி மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான கொண்டா நகரம், பாரதியார் நகர், பலவூர், திடியூர், நடுகல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேரளாவில் இருந்து இரவு நேரங்களில் கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவான பிறப்பித்திருந்தது. அதன்படி கேரளா அரசே நேரில் வந்து அதனை எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் கேரளா அதிகாரிகள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு நேரில் ஆய்வு மேற்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று முதல் அந்த கேரளா மாநிலத்தில் இருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட அந்த கழிவுகள் என்பது அப்புறப்படுத்தும் பணி என்பது தற்போது துவங்கி நடைபெற்று வருகின்றது. அதன்படி நேற்று மட்டும் 18 லாரிகளில் கழிவுகள் என்பது அப்புறப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று பலவூர், கொண்டா நகரம், பாரதியார் நகர், திடியூர் உள்ளிட்ட பகுதியில் 4 இடங்களில் இருந்து சுமார் 12 லாரிகள் என மொத்தம் தற்போது வரை 30 லாரிகளில் மருத்துவ கழிவுகள் என்பது அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறப்படுத்தப்படும் மருத்துவ கழிவுகள் அனைத்தும் எடை போடப்பட்டு எத்தனை டன் என கணக்கிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தமிழக எல்லையில் இருந்து கேரள எல்லைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 30 லாரிகள் வரை மருத்துவ கழிவுகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர் தலைமையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தாலுகாக்களில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ஏதேனும் முன்னதாக கொட்டப்பட்டு இருந்தால் அதனை கண்காணித்து அது தொடர்பான தகவல் தெரிவிக்கவும் அதையும் அப்புறப்படுத்துவதற்கான தேவையான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும் பேசுபொருளாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த முடிவு தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. மருத்துவ கழிவுகள் படிப்படியாக முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது. மேலும் வேறு எங்கும் மருத்துவ கழிவுகள் இருக்கிறதா என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. கேரளாவிலிருந்து வந்த அதிகாரிகள் தற்போது அனைத்து வகையான மருத்துவ கழிவுகளும் அப்புறப்படுத்தி இங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார்கள். தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அடுத்து கேரள மருத்துவ கழிவுகள் தற்பொழுது அகற்றப்படுகிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.